ஒரு சிட்டுக்குருவிக்கு மோட்சம் கிடைச்ச கோயில் எங்க இருக்குன்னு தெரியுமா? தஞ்சாவூர் வட குரங்காடு துறையில இருக்கிற தயாநிதேஸ்வரர் கோயில் தாங்க. அம்பாள் அழகு சடைமுடி அம்மை. சோழ நாட்டில் காவிரி நதியினுடைய வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்க 103வது தேவார பாடல் பெற்ற சிவத்தலமும் 49வது தலமும் தான் இந்த இடம். இப்போ ஆடுதுறை பெருமாள் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது. ஒரு சிட்டுக்குருவி தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் பக்கத்தில் இருக்கிற காவிரி நதிக்கரையில் இருந்து தன்னுடைய அழகால சிவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து அபிஷேகம் செஞ்சிருக்கு. ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த சிட்டுக்குருவிக்கு முக்தி அழிச்சிருக்காரு. இதனால இந்த இறைவனுக்கு சிட்டிலிங்கேஸ்வரர் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு கர்ப்பிணி பெண் அவளுடைய கணவர் கூட இந்த இடத்த கடக்கும் பொழுது ரொம்பவே அவளுக்கு தாகமாக இருந்திருக்கு. அப்போ அவளுடைய கணவர், நான் தண்ணி கொண்டு வரேன், நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த சமயத்துல சிவபெருமான் ஒரு சாதாரண மனிதரா அங்க வந்து அவளுடைய தாகத்தை தணிக்கிறதுக்காக ஒரு தென்னை மரத்தையே வளைச்சு அதிலிருந்த ஒரு இளநீரை அந்த பெண்ணுக்கு கொடுத்திருக்காரு. நடந்தது எல்லாத்தையும் தன்னுடைய கணவர் வந்ததும் சொன்னதும் அது எப்படி சாத்தியமாகும்னு 2 பேரும் வியந்து பார்க்கும் பொழுது 2 பேர்த்துக்கும் அம்மையப்பனா அங்க காட்சி கொடுக்கறாரு. அதனால இந்த சிவபெருமானுக்கு ஸ்ரீகுலை வணங்கீசர் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. இந்த கோயிலுக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கு. ராமாயண போர்ல வாலி ராவணன் கூட போரிடும் பொழுது அவருடைய வாள் துண்டிக்கப்பட்டிருக்கு. அந்த வாளை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சன்னிதானத்துக்கு வந்து அவர் இந்த இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டாராம். அவருடைய வாளும் பழைய நிலைக்கு திரும்பிச்சான். அதனால இந்த சிவபெருமானுக்கு ஸ்ரீ வாலிநாதர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் கூட இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஹனுமானும் இத்திருத்தலத்துல வழிபாடு செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்துக்கு முடிஞ்சா கண்டிப்பா போயிட்டு வாங்க.